எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க ரெண்டு முக்கியமான கேள்விகளை கேட்கணும். ஒன்னு, நான் எதை மாத்த போறேன். ரெண்டு, அந்த மாற்றத்தால என்ன விளைவு ஏற்படும்னு எதிர்பார்க்கறேன். இந்த ரெண்டு கேள்விதான் எந்த ஒரு ஆராய்ச்சியோட இதயமும் கூட. இன்னைக்கு இந்த ரெண்டு முக்கியமான மாறிகளை பத்தி தான் நம்ம சிம்பிளா ஆனா ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கேள்வியை பாருங்களேன். நர்சிங் துறையில இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு சின்ன செயல், அதாவது நோயாளியோட பொசிஷனை மாத்துறது ஒரு பெரிய பிரச்சனையான படுக்கை புண்ணை தடுக்குமா தடுக்காதா? இது மாதிரி கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா எது காரணம், எது அதோட விளைவுன்னு நம்ம பிரிச்சு பார்க்கணும். அதை எப்படி பண்றது? வாங்க பார்க்கலாம். ஆமா, கரெக்ட் தான். எந்த ஒரு ஆராய்ச்சிக்கு பின்னாலையும் இருக்கிறது இந்த சிம்பிளான ஒரு லாஜிக் தான். காரணம் மற்றும் விளைவு, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட். நாம ஒரு செயலை செய்யறோம், அதனால ஒரு விளைவு ஏற்படுதான்னு பார்க்கறோம். இதுதான் ஆராய்ச்சியோட முக்கியமான அடித்தளமே. சரி, வாங்க அந்த புதிரை உடைச்சு பார்க்கலாம். இங்க நம்ம யூகிக்கப்பட்ட காரணம் என்னன்னா, நோயாளியோட பொசிஷனை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மாத்துறது. ஊகிக்கப்பட்ட விளைவு என்னன்னா, படுக்கை புண்கள் தடுக்கப்படுதா இல்லையாங்கிறது. பாத்தீங்களா, ஒன்னு நாம செய்யற செயல், இன்னொன்னு அதனால கிடைக்கிற ரிசல்ட். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஆராய்ச்சியாளர்கள் இந்த காரணம் விளைவுன்னு அப்படியே சொல்ல மாட்டாங்க. அதுக்குன்னு சில முறையான டெக்னிக்கல் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல சுயாதீன மாறி, அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இது பேர்ல இருக்கிற மாதிரி சுதந்திரமா ஆராய்ச்சியாளரால மாற்றி அமைக்கப்படுது. இதுதான் நம்ம சோதனையோட செயல் அல்லது காரணம். சிம்பிளா சொல்லணும்னா, நாம எதை மாத்தி அதோட தாக்கத்தை சோதிக்கிறோமோ அதுதான் சுயாதீன மாறி. அடுத்தது சார்பு மாறி, அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள். இதோட பேர்லயே இருக்கு. இதோட மதிப்பு சுயாதீன மாறிய சார்ந்து இருக்கும். இதுதான் நாம அளவிடக்கூடிய விளைவு அல்லது முடிவு. சுயாதீன மாறி ஏற்படுத்தின தாக்கத்தை நம்ம இதுல தான் அளவிடுறோம். இந்த ஸ்லைட பாருங்க, எவ்வளவு அழகா விளக்குது. சுயாதீனம் மாறி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அது ஒரு தாக்கத்தை உருவாக்குது. அந்த தாக்கம் சார்பு மாறியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. காரணம் அப்புறம் அதோட விளைவு. ரொம்ப சிம்பிளான நேரடியான ஒரு கனெக்ஷன் தான் இது. சரி, தியரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம கத்துக்கிட்டதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க, சில நிஜமான ஆராய்ச்சி உதாரணங்களை பார்த்து எது சுயாதீன மாறி, எது சார்பு மாறின்னு நீங்களே கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த அட்டவணையை பாருங்க. முதல் உதாரணம் ஆபரேஷனுக்கு அப்புறம் வர்ற வலிய பத்தினது. இங்க நாம செய்யற செயல், அதாவது சுயாதீன மாறி மைண்ட்ஃபுல் மெடிடேஷன். இதோட விளைவா நாம அளவிடுற சார்பு மாறி வலியோட தீவிரம். அடுத்தது தாய்ப்பால் பத்தினது. இங்க சுயாதீன மாறிகள் தாய்ப்பால் பத்தின அறிவு மற்றும் மனப்பான்மை. சார்பு மாறி, அதாவது விளைவு, தாய்ப்பால் கொடுக்கும் பழக்கம். அடுத்து நம்ம ஆரம்பத்துல பார்த்த அதே உதாரணம். சுயாதீன மாறி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பொசிஷன் மாத்துறது. சார்பு மாறி படுக்கை புண் வருதா இல்லையாங்கிறது. அடுத்து உடல் எடை. இங்க சுயாதீன மாறி ஆக்டிவிட்டி லெவல், அதாவது நாம எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கோன்னு. சார்பு மாறி நம்ம உடல் எடை. கடைசியா ஊசி போடும்போது வர்ற வலி. சுயாதீன மாறி ஊசி போடுறதுக்கு முன்னாடி கோல்டு பேக் வைக்கிறது. சார்பு மாறி வலியோட அளவு. இது எல்லாத்துலயுமே ஒரு செயல், அதோட விளைவு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், நிஜ உலகத்துல இது இவ்வளோ சிம்பிளா இருக்குமா? நாம பார்த்த உதாரணங்கள் எளிமையா இருந்தாலும் ஒரு விளைவுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்காது. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி பல சார்பு மாறிகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு, உடல் எடைக்கு உடற்பயிற்சி மட்டும் காரணம் கிடையாது இல்லையா? நம்ம சாப்பாடு, நம்ம ஜீன்ஸ், நம்ம வயசுன்னு ஏகப்பட்ட சுயாதீன மாறிகள் இருக்கலாம். இதனால தான் ஆராய்ச்சிங்கிறது ரொம்பவே சவாலான, அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சரி, இதையெல்லாம் ஏன் நாம இவ்ளோ முக்கியமா பேசிட்டு இருக்கோம்? இந்த சுயாதீன சார்பு மாறிகளை சரியா கண்டுபிடிக்கிறதுல என்ன இருக்கு? இது வெறும் ஒரு கல்வி பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. இதுதான் ஒரு நல்ல நம்பகமான ஆராய்ச்சியோட அடித்தளமே. இந்த மாறிகளை நாம சரியா அடையாளம் பார்த்தா தான் நம்ம ஆராய்ச்சி வடிவமைப்பை தெளிவா உருவாக்க முடியும். எதை அளக்கணும், எதை கட்டுப்படுத்தணும்னு இதுதான் தீர்மானிக்குது. ரொம்ப முக்கியமா, இதிலிருந்து கிடைக்கிற முடிவுகள் தான் நாம ஒரு விஷயத்தை சும்மா செய்யாம ஆதாரத்தோட இது வேலை செய்யும்னு நிரூபிச்சுட்டு செய்யறதுக்கு, அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ்க்கு அடித்தளமா அமையுது. ஆக முக்கியமான விஷயம் இதுதான். இந்த மாறிகளை நாம சரியா வரையறுத்தா மட்டுமே நம்ம ஆராய்ச்சியோட முடிவுகள் உண்மையாகவும் நம்பகத்தன்மையோடனும் இருக்கும். இதுதான் ஒரு ஆய்வோட செல்லுபடியாகும் தன்மையை, அதாவது வேலிடிட்டியை உறுதி செய்யுது. இந்த விளக்கத்துக்கு அப்புறம் ஒரு ஆராய்ச்சி பிரச்சனையில இருக்கிற காரணத்தையும் விளைவையும் உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு நம்புறேன். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஃபீல்டுல நீங்க சரி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம், என்ன விளைவா இருக்கலாம்? ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க.